வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பையில சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான பார்க்க போகிறோம் பையில் இருக்க சில பிரச்சனைகளும் அதுக்கான சில தீர்வுகளும் இருக்குது. அதுதான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் திருப்பி இதைத்தான் கேட்குறீங்க. அடுத்தது பையில் ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி இதுன்னு கேட்டிருந்தவங்க. ஸோ இன்னொரு 14ஆம் தேதி மார்ச் மாதம் 14ஆம் தேதி பை டே அன்றைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ இது சம்மந்தமான அப்டேட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம். பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக ஏர்ன் பண்ணலாம். இன்றைக்கி ஒன்று மைனிங்கை செஞ்சு ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் உங்களோட லிங்கை கொடுத்து ரெஃபர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 2 வழியில் ஏர்ன் பண்ணலாம். மூன்றாவதாக ஒரு வழி இருக்குது. பட் அதுக்கு முதல் சொன்னவங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பை கொடுக்குறேன்ட்டு. அதாவது என்னென்னா கேவைசி நீங்கள் செய்கிறது. உங்களோட அக்கௌண்ட் கேவைசி வெரிஃபை ஆகியிருந்தால் நீங்கள் போய் கேவைசி வெரிஃபை ஆகியிருந்தால் நீங்கள் போய்ட்டு கேவைசி மற்றாக்களுக்கு செய்யலாம். அது வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆகி இருந்ததுன்னா உங்களுடைய ப்ரௌசரோடாக பை ப்ரௌசரோடாக நீங்கள் போயிட்டு மற்ற ஆக்களுக்கு, அதாவது அவங்களோட ஃபேஸ் உண்மையாக பொய்யா, அடுத்து அவங்களோட ஐடி உண்மையாக பொய்யா என்றது எல்லாத்தையும் ஒரு டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அது செய்கிறதன் மூலமாக அதன் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ பை ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சில நேரம் 30-40 கூட வருது. 30-40 பை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பட் அது எப்போ அன்லாக் பண்ணுவாங்கன்றதுன்னு தெரியல. ஸோ இந்த வகையில் இன்றைய நிலையில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது சம்மந்தமான வீடியோஸ் கொஞ்சம் யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். எனக்கு என்னென்னா நான் அது செய்யலை. நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் செய்கிறேன். பட் இந்த அக்கௌண்ட்டில் செய்யலை. ஏன்னா எனக்கு இன்னும் இது வெரிஃபை ஆகலை. அடுத்து இன்னொரு பிரச்சனை, இன்னொரு 10 days இருக்குது. அதாவது மார்ச் 14ஆம் தேதியோட இவங்க எங்களுக்கு தந்த காலக்கெடுலாம் முடியுது. அதுக்குள்ளே கேவைசி செய்யாதவர்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலமாக மைக்ரேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குரிய விட்ரோவில் வந்து வாலெட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு சேல் பண்ண விரும்புகிறார்கள் சேல் பண்ணுங்கள். சேல் பண்ணதாக்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா 14ஆம் தேதி இந்த பையை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்குது. ஒன்று, இதில் வந்து கிட்டத்தட்ட கேவைசி செய்யாதாக்கள்ற பை டோக்கன் வந்து டிலீட் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 100 பில்லியன் டோக்கன்ண்டா அதில் 20 பில்லியன் 20% ஒரு 20 பில்லியன் டோக்கன் இல்லாமல் போச்சுன்னா இந்த பைர ப்ரைஸ் அன்றைக்கு கூடுறதுக்கான சந்தர்ப்பம் இது ஒன்று. ரெண்டாவது, 14ஆம் தேதியோட வந்து நிறைய பேர் மைக்ரேஷன் அதிலெல்லாம் ப்ரொசீஜரெல்லாம் முடிஞ்சு நிறைய பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. மார்க்கெட்டுக்குள்ளே அது வரக்குள்ளே என்ன செய்யும், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட எனக்கு ஒரு 100 பை வருதுன்னா நான் அதை விற்பேன். இதே மாதிரி 1000 பேர் விற்பாங்க, 1,00,000 பேர் விற்பாங்க. அப்படி விற்கக்குள்ளே இந்த பையை வந்து வெளியே போய் விற்கக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக பையோட ப்ரைஸ் வந்து குறையும். ஸோ 2 ப்ரொசீஜரும் இருக்குது. அதாவது இதில் அன்வெரிஃபைட் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேவைசி செஞ்சு இருந்தால் மட்டும்தான் இது இங்கால ரிலீஸ் ஆகும். கேவைசி செய்யாமல் இருந்தாங்கன்னா அது ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. 14ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பொறுத்து தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இதுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் வந்து இப்போதைக்கு வந்து கொண்டிருக்கு. நார்மலாக நீங்கள் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலுக்கு போங்க. ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மொபைல் நம்பரை கொடுத்து அப்டேட் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேஞ்ச் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சில நேரம் வேலை செய்யதில்லை. நானும் பல தரம் ட்ரை பண்ணிவிட்டு வேலை செய்யலை. சிலருக்கு வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சேஞ்ச் ஆப்ஷனை கொடுத்து உங்களோட கண்ட்ரி கோடை ஸ்ரீலங்காவா இந்தியாவான்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கண்ட்ரிக்கு கோடை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பரை ஃபுல்லாக கொடுங்க. கொடுத்துட்டு அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிரும், ஆட் ஆயிரும். அதுக்கு பிறகு வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோனில் பேலன்ஸ் இருக்கணும். அப்டேட் பண்ணி தான் செய்யலாம். அதுவும் சில பேருக்கு வேலை செய்யுது, சில பேருக்கு வேலை செய்யலை. ஸோ ஏன் வேலை செய்யலைன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அது வேலை செய்யலை. வேணும்னா நீங்கள் பை கம்பெனிக்கு தான் அவங்கள கஸ்டமர் கேரை சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணணும். பட் அது வந்து சான்ஸ் இல்லை. சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் மொபைல் இது ஆட் பண்ணுறதுக்கு கூட வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு இமெயில் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேன். இமெயிலை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியம், உங்களோட ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனையும் முடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணிவிட்டு பையையும் லாகின் பண்ணி கிளிக் பண்ணி பையை ஃபேஸ்புக்கோட லிங்க் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேஸாக இருக்குது.
அடுத்த இமெயிலை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டு அப்டேட் மூலமாக உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஸ்பீடாக நடக்க சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொரு கேட்டிருந்தாங்க அன்வெரிஃபைட் பேலன்ஸ் வந்து இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகலாம் கொஞ்சம் பேருக்கு. அதாவது உங்களுக்குள்ள 100 பேர் இருக்கிறாங்கண்டா அதில் 50 பேர் கேஒய்சி செஞ்சுருந்து, இல்லாட்டி 40 பேர் கேஒய்சி செஞ்சுருந்து 60 பேர் கேஒய்சி செய்யாமல் இருக்காங்கன்னா இந்த 40 பேருக்குரிய பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபபிளுக்கு அந்த 14ஆம் தேதிக்கு பிறகுன்றது எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது இதில் ப்ரைஸும் வந்து 3.14 என்றது தான் பையை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் ஆகிருக்கு இப்போதைக்கு. இந்த ப்ரைஸை இது டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுது 14ஆம் தேதி. ஆனால் அதே மாதிரி அந்த ப்ரைஸ்லேருந்து இறங்குறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள வந்து பாருங்கள், பையில் ப்ரைஸ் வந்து 1.7 கிட்ட போகுது. ஒரு டவுன் அப் எல்லாமே வந்து பட் 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. 4 ஹவர் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறக்கமாகவே இருக்குது. ரைட், இப்போ சின்ன ஒரு அப் ஒன்று எடுத்துருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே இருந்து இறங்கி இங்கேயும் இறங்கி எடுத்துருக்குது. ஏறுமா இறங்குமான்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதே மாதிரி மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கிரிப்டோ சம்மந்தமான சில அப்டேட்டுகள் அமெரிக்க கவர்மெண்டால் வர இருக்குது என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுக்குள்ளேயும் நிறைய சேஞ்சுகள் ப்ரைஸில் மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரிப்டோ மட்டுமில்லை, எல்லா விதமான கிரிப்டோலையும் மார்க்கெட்டில் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பையில வெப்சைட்டில் ஸோ சில அப்டேட்டுகளை நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் ஆட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பையில் ஜாயின் பண்ணாதாக்கள் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போயும் உங்களுக்குரிய மைனிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து மைனிங் மூலமாக தான் அவங்களோட டோட்டல் சப்ளையே கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் தொடர்ந்து மைன் பண்ணுங்கள். இதில் வரைக்கும் மைனிங்கில் ஜாயின் பண்ணாதாக்களுக்கு வீடியோக்குள்ள லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி மைன் பண்ணுங்கள். உங்களுக்குரிய கேஒய்சி டைம் வரும், அந்த டைமில் நீங்கள் கேஒய்சியை செஞ்சு உங்களுடைய வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணலாம். அடுத்தது 18 வயசுக்கு குறைஞ்சாக்கள் மைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கேஒய்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கேஒய்சி வந்து ஃபெயில் ஆகும். அதன் மூலமாக உங்களோட பேலன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணப்படாமல் போகும். அடுத்து ஒரு ஃபோனில் ஒரு மைனிங் ஆப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள், மல்டி ஆப் யூஸ் பண்ணாதீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. அப்படி செக் பண்ணுறதுக்கு வேணுமெண்டா நீங்கள் ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு நெட் கனெக்ஷனில் செக் பண்ணலாம். பட் 14ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கு கூட இஷ்யூஸ் வர்றது சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட் 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா பை வந்து கிட்டத்தட்ட 9% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பை வந்து இருக்கிற எக்ஸ்சேஞ்சுன்னா ஓகேஎக்ஸ், பிட்கேட், MEXC, கேட்.io, எல்பேங்க், போனெக்ஸ். ஸோ இந்த இப்படியான எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. பைனான்ஸ் லிஸ்டிங்கை பற்றி இன்னும் ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனால் லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு பையில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக சொல்யூஷன் இருக்குன்னா தெரிஞ்ச ஆக்கள் இருந்து அதுக்கு கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். டீசெண்டான ரிப்ளைகளை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஏர்ன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் அப்டேட் தரேன். ஆனால் மேக்ஸிமம் கஸ்டமர் சப்போர்ட் தான் உங்களுக்குரிய ஒரே வழி இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.